இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 3ஆம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 5 9 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ரவேலரே, கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினும் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அதுபோல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினும் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினும் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 147. பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனியை பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோப்புக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலருக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி
அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இப்படியும் ஒரு மனநல மருத்துவரா? இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு கல்லூரியில் ஒன்றாக படித்த மாணவர்கள் 20 ஆண்டுகள் கழித்து ஓரிடத்தில் ஒன்று கூடினார்கள். அப்போது தொழிலதிபராக இருந்த ஒருவர் மனநல மருத்துவராக இருந்த ஒருவரிடம், 20 ஆண்டுகளுக்கு முன்பு நீ எப்படி இருந்தாயோ அப்படியே இளமையாக இருக்கின்றாய். மனநல மருத்துவரான நீ நாள் முழுவதும் உன்னிடம் வரும் மனநோயாளர்கள் சொல்வதை கேட்டு கேட்டு உனது முகத்தில் சுருக்கங்கள் விழுந்திருக்கும் என்றல்லவா நினைத்தேன். மாறாக நீ அப்படியே இருப்பது வியப்பாக இருக்கின்றது என்றார். அதற்கு மனநல மருத்துவர் அவரிடம், நான் என்ன என்னிடம் வரும் நோயாளர்கள் சொல்வதை அப்படியே கேட்டுக்கொண்டிருப்பேன் என்றா நினைக்கின்றாய்? அதெல்லாம் சும்மா என்று சிரித்துக்கொண்டே சொன்னார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனநல மருத்துவர்கள் தங்களிடம் வரும் நோயாளர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் அல்லது செவி மடுக்க வேண்டும். அவர்களே தங்களிடம் வரும் நோயாளர்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்வது? இன்றைய இறைவார்த்தை கடவுளுக்கு நாம் செவிமடுத்து வாழ வேண்டும் என்ற சிந்தனையை தருகின்றது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். திருச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் மோசே இஸ்ரவேல் மக்களிடம் அறிவுரை கூறுவதாக இருக்கின்றது என்பதை பற்றிய அறிவுரை எனில், இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய திருச்சட்டத்திற்கு செவிமடுத்து அதை கடைபிடித்து வாழ்வது பற்றிய அறிவுரை. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய கட்டளைகளையும் அவரது ஒழுங்குமுறைகளையும் கடைபிடித்து வாழும்போது அவர்கள் மற்ற மக்கள் இனத்தவரை விட தூய மக்களினமாகவும் கடவுளின் ஆசியை பெற்ற மக்களினமாகவும் இருப்பார்கள் என்கிறார் மோசே. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு செவிமடுத்து அவரது திருச்சட்டத்தின்படி நடக்கவில்லை. அதனால் அவர்கள் அழிவுக்கு மேல் அழிவினை சந்தித்தார்கள். நற்செய்தியில் இயேசு திருச்சட்டத்தை அழிக்க அல்ல, மாறாக அதை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லிவிட்டு, திருச்சட்டத்தை கடைபிடித்து கற்பிப்போர் விண்ணரசில் பெரியவர் என்கிறார். கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கற்பிப்பதில் இயேசுதான் நமக்கு முன்னோடி, எடுத்துக்காட்டு எல்லாம். அதனால் நாம் அவருடைய வழியில் நடந்து விண்ணரசில் பெரியவர்கள் ஆவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, நமக்கு கிடைக்கும் ஆசைக்கும் தண்டனைக்கும் நாமே காரணம். கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு குடிக்கொள்கிறது. கடவுளுக்கு நாம் செவி மடுப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் வறியோரின் குரலுக்கு செவி மடுப்பது. இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தையாக, இன்று நீங்கள் ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்று திருப்பாடல் ஆசிரியர் 95ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் திருப்பாடல் நூலில் பார்க்கிறோம். செல்வம் என்பவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தார். அவர் தன் நெருங்கிய நண்பன் இனியன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவனது தங்கையினுடைய திருமண செலவிற்காக அவனிடம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தான். இனியன் நல்லவன், நம்பிக்கைக்குரியவன். ஆனாலும் குறிப்பிட்ட நாளில் அவன் பணத்தை திருப்பி தந்து விடுவானா என்ற சந்தேகம் செல்வத்திற்கு மெல்ல மெல்ல வந்தது. ஏனெனில் இனியன் திருப்பி தரும் பணத்தை கொண்டுதான் செல்வம் புதிதாக வீடு கட்ட முடிவு செய்திருந்தான். இது குறித்து செல்வம் கடவுளிடம் நம்பிக்கையோடு வேண்டினான்.
கடவுளும் தன்னுடைய வேண்டுதலை கேட்பார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. குறிப்பிட்ட நாள் வந்தது. அன்றைய நாளில் செல்வம் தன்னுடைய அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது அவனுடைய அலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதை அவன் பார்த்தபோது அவனுடைய வங்கி கணக்கில் 5 லட்சம் ரூபாய் ஏறியது தெரிய வந்தது. உடனே அவர்கள் வேண்டுவதற்கு முன்னே நான் மறுமொழி தருவேன் என்று எசாயா புத்தகத்தில் 65ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இறை வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அந்த இடத்திலேயே கடவுளை போற்றி புகழ்ந்தான். ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வின் வரும் செல்வத்திற்கு ஆண்டவர் செய்த நன்மையைப் போல பலருக்கும் பலவிதமான நன்மைகளை அவர் செய்கின்றார். அதற்காக நாம் அவரை போற்றி புகழ வேண்டும். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக என்கிறது. பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பிறகு சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்த யூத நாட்டினர் உருக்குலைந்து போயிருந்த எருசலேம் திருக்கோவிலை மீண்டுமாக கட்டி எழுப்பினர். பின்னர் அந்த நகரை சுற்றி மதில் சுவரையும் கட்டி எழுப்பிவிட்டு விழா எடுத்து கொண்டாடினர். அப்போது பாடப்பட்டதுதான் திருப்பாடல் 147ஆம் அதிகாரம். இத்திருப்பாடல் ஆண்டவர் தம் மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாலும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆசி வழங்குவதாலும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தமது வாக்கையும் நியமங்களையும் நீதி நெறிகளையும் இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவிக்கின்றார் என்பதாலும் அவரை போற்றி புகழ வேண்டும் என்ற அழைப்பினை தருகின்றது. ஆண்டவராகி கடவுள் இஸ்ரவேல் மக்களை தனிப்பட்ட விதமாய் தேர்ந்தெடுத்தார் என்று தொடக்க நூல் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1-3 மற்றும் இணைச்சட்ட புத்தகத்தில் அதிகாரம் 7, 6 மற்றும் 8 முடிய வசனங்களில் பார்க்கிறோம். இதனால் அவர்கள் அவரை போற்றி புகழ்வது தகுதியும் நீதியும் ஆகும். கடவுள் நம்முடைய வாழ்விலும் பல நன்மைகளை செய்திருப்பார். அதெல்லாம் நினைத்து பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கடவுள் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கின்றார். அவற்றை நினைத்து நாம் அவரை போற்றி புகழ்வோம். கடவுள் ஒருவரால் மட்டுமே நமக்கு பாதுகாப்பு அளிக்க முடியும். அதனால் நாம் அவரை தஞ்சம் அடைவோம். கடவுள் தந்த வார்த்தைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்று திருப்பாடல் 195ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். ஆம், இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நமது மீட்பின் பாறையாய் இருக்கும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.